ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் மிஸ்டர் தமிழரசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு அவர் ஷோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கங்க்ராச்சுலேஷன். அசுரன் படம் வந்துட்டு அப்படியே அசுர வேகத்தில் எல்லா மக்களையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்துட்டு ரொம்ப ஹிட்டுங்கிறது இப்போவே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு இதை எதனால் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அசுரன் படம் வந்து தமிழர்கள் தங்களோட சுய இதை வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நான் இந்த படத்தின் மூலம் நினைக்கிறேன். தங்கள் சுயசாதிகளை பரிசீலனை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழர்கள் வந்து சாதி வெறியர்களா சாதி பற்றார்களா காட்டுற அந்த சமூகத்தில் எல்லா தரப்பு மக்களும் போய் நின்று அந்த தேட்டரில் அந்த படத்தை கொண்டாடிட்டாங்க. இந்த மண்ணில் வாழ்ந்த முல்லை நிலத்து பிள்ளைகளோட ஒரு விவசாய குடிகளோட எப்படி ஒடுக்கப்பட்டாங்கங்கிற அரசியலை அண்ணன் சரியாக சொல்லியிருக்காப்புல. அதை இங்கே இருக்கிற தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் அதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறேன். அந்த வகையில் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிய என் தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் இதன் மூலம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, இது வந்து வெக்கைங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தானே. பொதுவாகவே நாவலை வந்துட்டு படமாக எடுக்கணும்னாலே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்காகவே இதை சேலஞ்சாக வச்சு வெற்றிமாறன் சார் வந்து இந்த படத்தை எடுத்தாரா? ஆமாம், எனக்கு என்ன இதுக்கு முன்னால் பண்ண விசாரணையும் அவர் ஒரு நாவலை தழுவி தான் எடுத்திருப்பாங்க. இப்போயும் இந்த நாவலை தழுவி தான் எடுத்திருப்பாங்க. ரெண்டுக்கும் இந்த நாவலுக்கும் அவங்க இந்த திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பே இருக்காது. ஒரு அந்த முக்கியமான ஃப்ளாட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பார். ஒரு திரைமொழி மிக சரியாக அவருக்கு தெரியும். ஒரு திரையில் என்ன காமிக்கணும், எந்த நேரத்தில் காமிக்கணும், எந்த இடத்துல காமிக்கணுங்கிறத மிக துல்லியமாக அவர் வந்து படிப்பார். ஸோ அந்த வகையில் இதை ஒரு திரைமொழி வழிமுறை மாற்றுறதுல நாவலை வந்து திரைவடிவமாக மாற்ற நிறைய பேர் தோல்வி பெற்றிருக்காங்க. ஆனால் அவர் மட்டுமே தொடர்ச்சியாக அதை சரியாக செய்வார். காரணம் என்னென்னா, ஒரு நாவலை ஒரு திரைமொழியாக மாற்றுறதுக்கான அத்தனை தகுதிகளையும் அவர்கிட்ட இருக்குது. அந்த வகையில் சூப்பர். விசாரணை, அதுக்கப்புறம் வட சென்னை, இதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு எதனால் எப்படி திடீர்னு இந்த படத்தில் அசுரனில் நடிச்சிருந்தீங்க? அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சுது? அவர் முதல் படத்துலேருந்தே நீ நடிக்க சொன்னார். விசாரணையிலேயே சார் வந்து ஒரு எஸ்ஏ கேட்டு பண்ண சார், நான் தான் பயந்துட்டு இல்லை சார். இதுக்கு முன்னாடி ஆண்ட்ரியோடையும் மாட முடியும். ஆமாம், எனக்கு அது வட சென்னையில் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் வட சென்னையில் ஒரு 3 நாள் பண்ணேன். அப்போ நான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதனால் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து சரி போடா அப்படின்ட்டாரு. வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சில காரணங்களால் அந்த படம் நடக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி சார் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடுறா அப்படின்னாரு. அதோட அதை நான் சிறப்பாக ஏற்றுக்கிட்டேன். ஓகே, சரி. எதனால் வந்துட்டு வெற்றிமாறன் சார் வந்து தனுஷோடையே கொலாபரேட் பண்ணுங்கிற அந்த ஒரு தாட், அந்த எண்ணம் எதனால் வெற்றிமாறன் சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது 2 பேத்துக்குமே இருக்குது. அவங்க 2 பேத்துக்குமே அது இருக்குது. வெற்றி சார் வந்து எப்போதுமே செம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்பார். இந்த படம் ஒரு லென்த்தாக அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு மலை மேலே அந்த அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய உறவு இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக இது பண்ணுறாங்க. 2வது அவங்க சேர்ற அந்த காம்போக்கு மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்பு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய இது இருக்குல்ல, ஒரு பெரிய ஓப்பனிங்கு, அதை 2 பேருமே விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. கண்டிப்பாக. ஆமாம், அதுதான் அவங்க 2 பேரோட பலமே. அது தனுஷ் சார்ட்டையும் அது இருக்காது, வெற்றி சார்ட்டையும் அந்த பேட்டர்ன் இருக்காது. அவங்களோட 2 பேரோட சேர்ந்த பலமே தான். தனித்தனியாக படம் பண்ண மாதிரி தான் இருக்கும், ஆனால் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வட சென்னையாக இருக்கட்டும், இல்லை அசுரனாக இருக்கட்டும், நீங்கள் அந்த தனுஷ் சார் வந்துட்டு வெற்றிமாறன் சார் நடித்த எல்லா படத்துலையும் இருக்கட்டும், அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடுறாரு. அதுக்கு எதுவும் ஒரு ஸ்பெஷலான யுக்தி, அது ஒன்று வெற்றி சார் கூட நடிக்கும்போது பண்ணும்போது மட்டும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டாக்டிக்ஸ் இல்லை யுக்தியை கையாளுறாரா? அப்படி இல்லை, தனுஷ் சார் இயல்பாகவே மிகச்சிறந்த நடிகர். அதை வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒத்துக்குருவாங்க. அது ஸ்பாட்டில் அவர் கூட நின்று அவர் நடிக்கும்போது, நான் வட சென்னை ஃபுல்லாக அவர் நேரடியாக நடிக்கும்போது பார்த்துருக்கேன். அதனால் அப்படி ஒன்றும் இது இல்லை, அவரோட டெடிக்கேஷன் தான் அது. தனுஷாருக்கே இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு அவரோட நடிப்பை பற்றி சொல்கிறேன்னா, அந்த மொத்த உச்சத்தையும் வந்து அசுரனில் தொட்டுட்டார் அவர். தேட்டரில் வந்த சாதாரண ஆடியன்ஸ் கூட அவர் நடிப்பை பற்றி மிக பெருமையாக பேசினாங்க. அந்த ஏஜ் பற்றி, அவரோட டெடிகேஷன், வயசு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி சாதாரண ஆடியன்ஸ் பற்றி நடிப்பை பற்றி பேசின படம் அசுரன் தான். அந்த வகையில் மிகப்பெரிய இடத்த தொட்டிட்டார் தனுஷ் சார். சரி சார், உங்கள் நடிப்புக்கு வருவோம். எல்லாருமே வந்துட்டு உங்களை இப்போ ஒரு வில்லன் ரேஞ்சில் போர்ட்ரே பண்ணி பார்க்குறாங்களே, அது உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா மனசு? ஐயோ இல்லை, எனக்கு பர்சனலாக ஒரு சிக்கல் இல்லைன்னா, நான் டப்பிங்கில் பார்க்கும்போதும் சரி, தேட்டரில் பார்க்கும்போதும் சரி, எனக்கு ஒரு பயங்கர இது இருந்துச்சு. என் மனைவி என் குழந்தைகளை எப்படி இந்த படத்துக்கு கூப்பிட்டு போகிறோன்னு மிகப்பெரிய நெருக்கடி இருந்துச்சு. அப்புறம் என் மனைவிலாம் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் தேட்டருக்கு கூப்பிட்டு போய் காமிச்சேன்.
அது அப்படி என்னை யாருமே பார்க்கல. எனக்கு ஒரு சரியான ஒரு துவக்கமும் சரியான எண்டும் வெற்றி சார் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் இந்த படத்தில் எல்லாருமே என்னை பார்த்தாங்க. இப்போ எங்கே போனாலும் அந்த இது நமக்கு கிடைக்குது. அப்படி இன்னும் ஒதுக்கிலாம் பார்க்கல அவங்க. ஓகே, சிறப்பாக தான் செய்கிறாங்க. சூப்பர் சார். நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அது போலீஸ் ஸ்டோரி தானே? போலீஸ் பற்றினது. எதனால் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க? நீங்கள் போலீஸாக இருந்து சினிமாக்குள்ளே வந்ததுனாலயா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு ஒரு கதையை வாழ்ந்துட்டு வரும்போது அதுக்குள்ளே வேற ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அந்த வாழ்க்கையை காட்டணும் எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும்ல. அவங்கவுங்க லைஃப்பில் இருந்து தானே முதல் கதையை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுபோல் போலீஸ் வாயில் இருந்தப்போ எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு அது எடுத்துகிட்டு ஒரு கதையாக பண்ணணும் நான் ஆசை. இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு சினிமாக்குள்ளே என்ட்ரானது, உங்களோட ஃபீல்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணது, அந்த சேஞ்ச் வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். ஒரு மைய காரணம் போலீஸாக இருந்துட்டு ஒரு அது என்னன்னா, நான் சினிமாவுக்கு வர்றது, போலீஸுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சினிமாவில் இருந்துட்டு தான் நான் போலீஸ் வரைக்கும் போனேன். அப்போ நான் ஒரு முயற்சி பண்ணேன். இங்கே வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் நண்பரோட முயற்சி பண்ணேன். ஆனால் அப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அந்த இதுக்கு அட்டன் பண்ணி வச்சுருந்தேன், செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். அது ஒரு லாங் டைம், 1 வருஷமோ லாங் டைமாக போச்சு. அந்த டைமில் தான் இங்கே வந்து ட்ரை பண்ணி நான் கடைசியாக உட்கார போகிற நேரத்தில் அந்த வேலை வருது. அப்போ பிரச்சனைகள், குடும்ப சூழல்கள், அந்த வீட்டில் இருந்து கடுமையாக அழுத்தி அரசாங்க வேலை இதை விட்டுறக்கூடாது வாடா அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு போட்டாங்க. அங்கே இருக்க முடியல என்னால் தொடர்ச்சியாக. அதுக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ணவே முடியல எப்போதும். அதனால சென்னையிலே மாற்றி வந்து இருந்துக்கிட்டேன். இங்கே வேலையை பார்த்துக்கிட்டேன், அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறது முயற்சிகள் இருக்குது. தொடர்ந்து இந்த முயற்சியில் இருந்தேன். ஒரு காலத்துக்கு அப்புறம் ரொம்ப சலிப்பாயிடுச்சு. ஒரே நாள் முடிவு எடுத்தேன், எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன். வந்து நான் வெற்றிமாறன் சார் ஜாயின் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட ரோல் பர்டிகுலராக இன்னும் ஆக்டிங்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, டேரக்ஷனில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ரெண்டுத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, எனக்கு எப்போதும் நடிப்பு மேலெல்லாம் பெரிய அலாதியான பிரியம்லாம் எப்போதும் எனக்கு இருந்ததே கிடையாது. எனக்கு டைரக்ஷன் தான் என் இலக்கு. அதான், அது மட்டும்தான் பெருசாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் படம் எப்படி பார்த்தாலும் டிசம்பர் ஜனவரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கதை பண்ணி போகணுங்கிற மட்டும் தான் என் இலக்கு. தொடர்ந்து நடிக்கணுங்கிற இலக்கு என்று இல்லை. வரிசையாக படங்கள் பண்ணணும். ஆமாம், தொடர்ந்து டேரக்ஷன் பண்ணுங்கிற மட்டும் தான் என் இலக்கு. எனக்கு நடிப்பு அது வச்சுன்னு எப்போதும் என்னை கூப்பிட்டு இந்த படம் முன்னாள் இது ஒரு பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார். நான் ஆர்வமாக போய் ஃபஸ்ட்டு கதை சொன்னப்பே ரொம்ப சிம்பிளடே நீ நடுறாப்படா அப்படின்பாரு. அவர் எப்போதும் என்னை நடிகராக தான் பார்ப்பார். ஓகே. நான் வந்து வெற்றிமாறன் சார் செட்டில் எப்படி சார், ரொம்ப அப்படி டெரராகவே இருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா நல்லா ஜாலி மூட்லேயே இருப்பாங்களா? வெற்றி சார் செட்டு எப்போதுமே ஒரு ஆர்மி செட்டு தான். ஆமாம், அது எப்போதும் அங்கே யாராவது ஒரு ஆள் தூரத்தில் சிரிச்சா பெரிய விஷயம். அந்த செட்டை அப்படி தான் வச்சுருப்பாங்க. அவர் எப்போதுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். என்னன்னா அது என்னன்னா அப்படியே பழகி வந்துட்டாங்க அவங்க. அந்த செட்டு மற்ற செட்டுக்கு நம்ம போயிருக்கோம்ல, நண்பர்கள் செட்டில் சிரிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அந்த செட்டு எப்போதுமே சைலண்ட். அங்கே இல்லை, அவர் கூட இருக்கிற எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு காமனாக ஒரு சைலண்ட்டாக ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அது பெரிய விஷயம்தான். சரி சார். ஸோ கேஸ்ட்டை பற்றி படங்கள் எடுத்தாலே வந்துட்டு நிறைய எதிர்ப்புகள் நிறையா இடங்கள்ல இருந்து வரும். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவ்வளோவா வரலன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில பேர் அதை எதிர்த்து பேசுகிறாங்க. இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் வந்திருக்கு. அதை தவிர்த்து இதை எல்லாருமே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. காரணம் என்ன, இயல்பாகவே தமிழர்களுக்கு வந்து சாதி மறுப்பாளர்கள் தான். இப்போதும் தமிழர்களுக்கு சாதி கிடையாதுங்க. அதை ஒரு சில பேர் வந்து தமிழர்கள் சாதி பற்றாளர்கள் அப்படி இப்படின்னு சொல்லலாம். அதை வந்து இந்த படம் உடைச்சிருக்கு. தமிழர்கள் இந்த படத்தை கொண்டாடி இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, 70 வருஷ சினிமாவில் தமிழர்கள் தங்களை வந்து சுய பரிசோதனை செய்து கொண்ட படம் இது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ அசுரனை பற்றி நிறையா மீம்ஸ் வந்துருக்கு சார். ஸோ அப்படி தானே, அந்த மீம்ஸில் ஒரு சில மீம்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் காட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மீம் பார்த்தா உங்களுக்கு என்ன சார் தோணுது? சரி, நீங்களே வாசிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு இவர் கேட்குறாரு, நம்ம கிட்ட பிரியாணி இருந்தால் எடுத்துப்பாங்க, தோசை இருந்தால் பிடிங்கிப்பாங்க, உப்புமாவை மட்டும் எடுத்துக்க முடியாது சிதம்பரம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நம்ம கடந்துக்கு போக வேண்டியதுதான். அது அவங்கவுங்க விருப்பம், அவங்க உண்மையும் கூட. இதற்கெல்லாம் நம்ம கடந்துட வேண்டியதான். இது ஒரு நகைச்சுவை தானே, வேற மாதிரி பார்த்துட்டு போக வேண்டியதான். சரி சார். அப்புறம் வந்துட்டு இந்த ஃபன் பண்ணுறோம்னு ஒரு ஷோ உண்டுல்ல, இப்போ அதை கில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரனுக்கு போட்டிருக்காங்க. அந்த ஒரு ரத்த வெறி எதனால அப்படி காட்டுறாங்க? இந்த விஷயத்த சொல்றதுக்கு இப்படி தான் காட்டி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. இது அவங்கவுங்களோட உரிமை. அதுதான் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி செய்கிறாங்க. அப்படி இல்லை, இதையே பாராட்டி எத்தனையோ ரிவ்யூஸ் எழுதிட்டு இருக்காங்க. அதை பாசிட்டிவாக எழுதுறாங்க. இந்த படத்தை வந்து மவுத் டாக் இந்த படத்துக்கு பயங்கரமாக இருக்கு. இதுவரை எனக்கு பேசின எல்லாருமே
அந்த படத்தை பற்றி பயங்கரமாக புகழ்றதும் அந்த படத்தை பற்றி அதாவது என்னென்னா இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த படத்தோட வெற்றி மட்டும். பேசுகிறவங்க இதுவரை என்னோட ஒரு 500 பேர் எனக்கு நான் சிறுநிலையை யாருமே பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வரணுன்னா எனக்கு ஒரு நண்பர்கள் சர்க்கிள் இருக்குல்ல, யார்ட்டையும் நான் சொல்லவும் இல்லை நான் வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் முதல் வார்த்தை கேட்பேன். என் நடிப்பை சொல்ல வந்தோட படமாக இதை எப்படி பார்க்குறீங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு நடுநிலை இடைநிலை சாதியில் இருக்கிறவங்க தான் என்னோட தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. நான் கேட்க படம் பிரமாதம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இது பண்ணிவிட்டு அவங்க ஒரு விஷயத்தை பர்டிகுலராக படத்தை பற்றி பேசும்போது நாம் அந்த படத்தை வந்து சிறப்பான படம்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு பெரிய மவுத் டாக் இந்த படத்துக்கு இருக்குது. அது பூம் பயங்கரமாக இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ இந்த இது வந்து பசுரன் வந்ததுக்கப்புறம் அது கூட ரிலீஸ் ஆன படங்கள், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் அப்படியே ஓரம் தள்ளிட்டுங்கிறது தான் உண்மை. இதனால அந்த சினிமா பீப்புள் அவங்க யாரும் வருத்தப்பட்டாங்களா இல்லை சந்தோஷப்பட்டாங்களா? நம்ம ஊரில் இப்படி ஒரு படம் வந்து ரீச் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சேன்னு சந்தோஷம் தான் பட்டிருக்கணும். ஆனால் அவங்களோட படங்கள் நிறைய பேரோட படங்களை ஓரம் தள்ளிடுச்சுங்கிறது தான் உண்மை. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அசுரனோட எந்த படமும் இது ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள்லாம் அதுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் இருக்குது. அதுவும் இன்றைக்கி தேட்டர்ஸில் அப்படி தான் நிற்குது. அதுவும் ஓடிட்டு தான் இருக்குது. எந்த தேட்டரும் இதை பண்ணால் அதுவும் போயிட்டு தான் இருக்குங்க ஒரு சைடில் போயிட்டு. சரி சார், உங்களுக்கு இன்னொரு மீம் சார். இது சார், பரியேறும் பெருமாள், காலா, கபாலி, அசுரன், டிஃப்ரெண்ட் சீன்ஸ், அதாவது எல்லாமே வந்துட்டு பேச வர்ற விஷயம் ஒன்று தான், ஆனால் காட்சி அமைப்புகள் வேற வேற விதங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீம் போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்துக்கும் தனித்தனி டைரக்டர் தானே, அதனால அது டிஃப்ரெண்ட் தானே இருக்க முடியும். அவங்கவுங்க பார்க்குற அரசியல், அவங்கவுங்க பார்க்குற அந்த காட்சிகள், அதுலேருந்து படத்தை தான் பரிமாணமாக எடுத்து வைக்கிறாங்க. அதில் அவங்களே வந்து இன்றைக்கி ஒத்துக்கிட்டது தான் அசுரனை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க, வேறு அரசியல் தளத்தோடு அதை அணுகுறாங்க, பார்க்குறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டிஜேயை பற்றி பேசலாம் சார். அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆனார், எப்படி வந்தார் ஸ்டார்டிங்கில்? எனக்கு அதை பற்றின இது தெரில. ஏன்னா மேடம் வந்து ஆண்ட்ரியா மேடம் வந்து சார்கிட்ட சொன்னதாகவும், சார் வந்து அவர் பிடிச்சி ஆடிஷன் பண்ணி பார்த்ததாகவும் தான் சார் சொன்னார். ஆக்சுவலி அந்த கேட்டில் முதல் நடிக்க வேண்டியது தனுஷ் சார் தான். அவர் தான் சார் தான் நடிக்கிறாங்க. நான் அந்த காட்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது சாரை வச்சு சிஜிலாம் பண்ணாங்க. ரெண்டு அந்த சின்ன குழந்தை எங்கெங்கே வராங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க. சன்னாவும் தனுஷ் சார் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ அந்த பையனை நான் கொல்றேன்ல, தனுஷ் சாரை வந்து நான் கொல்றது மாதிரி ஒரு மிகப்பெரிய சண்டை காட்சி அமைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துச்சு அப்போ நான் களத்தில் இருக்கும்போது. ஏன்னா எனக்கு அதை கூப்பிட்டு மாஸ்டர் பேசுகிறார், பீட்டர் மாஸ்டர் பேசுகிறாரு, நீ வந்து அந்த காட்சி பண்ண போகிற, இப்போ இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஃபைட் பண்ணல, இதை விட மாதம் அந்த ஃபைட் நம்ம பண்ண போகிறோம், வெற்றி சொல்லியிருக்காப்புல. ஸோ பெரிய ஃபைட் அது அப்படின்னு சொல்ல பையனுக்குலாம். ஏன்னா இந்த ஃபைட்டை 8 நாள் நான் 8 நாள் முடிவில் வந்து என்னை கூப்பிட்டு சார் பேசினாங்க, இந்த மாதிரி பெரிய ஃபைட் இருக்குது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் பட டைரக்ஷன் அப்படி இப்படி போயிடுச்சு. சாரோட வேலைப்பொழு, தனுஷோட வேலைப்பொழு காரணமாக அது தொடரலை, அது இப்படி மாறிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறம் கருணா சாரோட சன்னை பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி செட்டில் இருந்தார், அவரோட பர்ஃபார்மன்ஸும். ஆக்சுவலாக வெற்றிமாறன் சார்ட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்ன, ஆடியன்ஸாக எங்களுக்கு என்ன பிடிக்கும்னா எல்லா கேரக்டருமே பேசும். ஸோ எந்த கேரக்டர் இப்போ ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதை வந்துட்டு நம்ம கருணா சாரோட சன்னுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. அவர் எப்படி செட்டில் இருந்தார்? நீங்கள் சொன்ன முதல் கேள்விக்கு என்ன பதில்னா, வெற்றி சார் படத்தோட பலமே தான். அங்கே இருக்கிற எல்லா கேரக்டருமே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும், ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லா கேரக்டருக்குமான தன்மை வெவ்வேறாக இருக்கும். இதை எல்லா ஹீரோக்களும் பெரும்பாலும் ஏற்றுக்குருவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த தனுஷ் சார் ஏற்றுக்கிறதுனால தான் அந்த அவங்களோட தொடர்ச்சியாக மாறி மாறி அந்த உறவு போய்கிட்டே இருக்குது. அதை 2 பேருமே அங்கீகரிக்கணும்ல, அப்படி ஒரு விஷயம் எப்போதும் உள்ளே போகுது. தம்பி கென்னு வந்து அவன் வந்து வெற்றி சார் செட்டே உடைச்சவன். அந்த 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 அமைதி இருக்குல்ல, அதெல்லாம் உடைச்சி தூள் தூளாக ஆக்கினவன். சிரிப்பான், விளையாடுவான், இது பண்ணுவான், எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும். வெற்றி சார் அவனை ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். செம்ம பில்லியன் ஆர்டிஸ்ட் அவன். அவன் வந்து பெரிய நடிகனாக வருவான், எல்லோரும் அங்கே செட்டிலேருந்து எல்லோரும் சொன்னாங்க. நானும் அவனை பார்த்தேன். அந்த இயல்பு சின்னதாக கூட அவனுக்கு அந்த ஃபியர் இல்லவே இல்லை. தனுஷாலாம் பார்த்து அவனை ஆச்சரியப்பட்டார், என்னங்க இப்படி இருக்கான் அவன் அப்படின்ட்டு. மகிழ்ச்சியாக இருப்பான். டக்குன்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை டக்குன்னு எடுத்துகிட்டு பண்ணுவான். அது அவனுக்கு பிறவிலே இருக்குது. என்னோட அவனுக்கு அந்த சண்டையில் வந்து நான் அவனை ஒரு அடி அடிக்கணும். அந்த அடி வந்து வெற்றி சார்ட்ட அடினா அடிச்சிடணும், அடினா அடிக்கணும். அவர் சும்மா சாதாரணமாக அதுதான் அவர்கிட்ட. அவர் சொல்லிட்டாரு அடிச்சிட்றா அப்படின்ட்டாரு. எனக்கு கை கொஞ்சம் சப்புன்னு இல்லைங்க அடி, நான் அண்ணன் அப்படின்றேன், அடிச்சிட்றா அப்படின்ட்டாரு. அவன் கென்னு அண்ணன் ஒரே அடி முடிச்சிருக்கேன் சீனை அப்படின்ட்டான். அதுதான் அந்த அடி, செம்ம அடி அவனுக்கு. அந்த சுற்றி போய் விழுவான். அவன் நான் சொன்னேன் சூப்பராக வலிச்சது அவருக்கு, உண்மையிலே அடித்தேன். சொன்னான், டேய் நம்பி ஒரே நல்லா சுற்றி விழுந்துட்டா. இல்லைண்ணே அடி அவ்வளோ பலமாக இருந்துச்சுன்னா. ஐயோ எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அந்த இப்பெல்லாம் அவனுக்கு.
ஓகே. அப்புறம் வந்துட்டு வெற்றிமாறன் சார்ட்டே நான் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. என்ன கேள்வின்னா, உங்க படங்கள்ல எதனால அந்த வல்கரான வேர்ட்ஸ் அதிகமா வருது, வட சென்னையோட வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்றோமே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட அதே கேள்வி கேட்கறேன், எதனால அவர் அப்படி யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா ரியாலிட்டியை கொண்டு வரணும் அப்படி. ஆமா, ரியாலிட்டின்னு இல்ல, ஒரு மக்கள் வாழ்ற பழக்க வழக்கங்களோட இணைந்த மொழியை சொல்றதான பதிவு. ஒரு ஒரு இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் இன்னும் காலகட்டம் இருக்குமாங்கிறதே சந்தேகம் தான். அது அது அந்த வாழ்வியலுக்கு ஒரு 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 படைப்புங்கிறது ஒரு காலத்தோட கண்ணாடி தானே. அது அந்த நேரங்கள் பதிவு பண்ணும்போது அப்படியே பதிவு பண்ணுறது தானே சரியாக இருக்கும். அதை நீங்கள் நியூட் பண்ணால் கூட ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதை நியூட் பண்ணால் கூட அவர் இதை பற்றினா கவலையே பட மாட்டார். அதுவும் இல்லாமல் அவரோட படத்துக்கு அதிகமாக நியூட்டும் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சென்சார் போர்டு இதுக்கு அவங்க கவனிக்கிறாங்க. படத்தோட இயல்பாக சில விஷயங்கள் வரும்போது சென்சார் அதை அலோவ் பண்ணுவாங்க. சரி, அந்த படத்துக்குள்ளே அது இருக்குது, அதனால் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்தீங்கன்னா காதை பற்றிக்கிறீங்க. இப்போ அதுக்கு மேலே இருக்கும். அவர் இயல்பாகவே என்ன டைலாக் இருக்கோ அதை அப்படியே பேசுங்கன்னு சொல்லுவார். அதை எல்லாருமே பேசுவாங்க. ஓகே. இந்த கேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 2019 இருக்கும். இப்போ வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது ஜென்ரேஷன் மாற மாற டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கேஸ்ட்டும் டெவலப் ஆகிட்டு இருக்கு, டெக்னாலஜியோட ஒன்றிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிக்டாக்லேயே வந்துட்டு கேஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க. இந்த கேஸ்ட்டை பற்றின இந்த ஒரு சீரியஸான இஷ்யூ வந்துட்டு எப்போ கிளியர் ஆகும், எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு இங்கே தமிழர்கள் மிகப்பெரிய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அமைப்புகள்லாம் நிறைய தோன்றுது, நிறைய வேலை செய்கிறாங்க. தமிழராக நிறைய பேர் தங்களை உணர்கிறாங்க. அது பெரும்பாலும் மாறி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என் கருத்துலேருந்து நான் நினைக்கிறேன் நிறைய மாறி இருக்குது. அந்த வகையில் நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு வடநாட்டு அளவுக்குலாம் நம்ம இல்லையே. நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோம். மிகப்பெரிய உதாரணமாக சமீபத்தில் தோங்கும்போது நான் சொன்ன அசுரன் தான். இன்றைக்கி எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம், அதை பரிசீலனை பண்ணுறோம். அதனால் தமிழர்கள் சாதியை ஈஸியாக கடந்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. சரி சார், இப்போ உங்களோட படத்துக்கு வரும். ஃபைனலாக உங்கள் படம் வந்து இப்போ போலீஸ் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் இந்த மாதிரி கேஸ்ட்டை பற்றின விஷயங்கள் இருக்கா, இல்லை தமிழை பற்றி அதிகமாக பேசியிருக்கீங்க? இல்லை, அது எதை பற்றியும் பேசலை. கமர்ஷியல் பக்கா, அது கமர்ஷியலாக சாதாரண படம் தான். அது போலீஸ் சிஸ்டத்தை பற்றி அது பேச அவ்வளோதான். அதில் லீடாக யார் சார் பண்ணுறாங்க? லீடாக வந்து விக்ரம் பிரபு சார் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்புறம் இந்த அவங்க அஞ்சலி நாயன் சொல்லி அவங்க ஒரு பண்ணியிருக்காங்க. எம்எஸ் என்ன பண்ணியிருக்காரு, மதுசூதன் சார் பண்ணியிருக்காரு, போஸ் என்ன பண்ணியிருக்காரு. அப்புறம் மற்றது எல்லாமே புது பசங்களை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்து பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்க படம் முடிஞ்சு அவ்வளோதான். எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. சூப்பர். கூடிய சீக்கிரம் திரைக்கு வந்துடும். சூப்பர் சார். இப்போ ஃபைனலாக வந்துட்டு அசுரன் படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி கடைசியாக 2 நிமிஷங்கள் ஆடியன்ஸில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து ஒரு தமிழர்கள் வரலாறை, ஒடுக்கப்பட்ட தமிழர்களோட வரலாறை மிக வலிமையாக சரியான அரசியலோட பேசின படம் இந்த படம். இந்த படங்களை கண்டிப்பாக தமிழர்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும், இந்த படத்தை கொண்டாடணும். சரியாக அரசியல் புரிஞ்சவங்களுக்கு அது புரியுது, புரியாதவங்களுக்கு சில பேர் இது பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். யாரை புரியாதவங்கன்னு சொல்கிறீங்க சார்? இல்லை நான் சொல்கிறேன். அது என்னென்னா, வெற்றியண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய சிந்தனையாளர், தமிழ் பற்றாளர். அவர் வந்து நிறைய இடங்களில் தன்னோட போராட்டங்களில் போய் களத்திலே கலந்துக்கிட்டவர். அவர் ஒருபோதும் தமிழ் குடிகள் பற்றியோ அவங்க மனசு புண்படுற மாதிரியோ சத்தியமாக படம் எடுக்கவே மாட்டார். அவருக்கு அந்த நோக்கம் 1% கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அவர் கூட நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால அந்த நோக்கம் அவருக்கு இல்லவே இல்லை. அதுதான் சொல்ல வருது. அப்படி கிடையவே கிடையாது. அதுதான் சொல்ல வருது. சூப்பர் சார். அசுரன் படமும் மெகா ஹிட் ஆகணும், ஆக போகுது, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அதுக்கடுத்து உங்களோட படமும் வரப்போகிறது பக்காவாக சூப்பராக ஓடணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார்.